slowly up. அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு லைட்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை தான் அன்பாக்சிங் பண்ண போறோம். நம்மளுடைய ஸ்டுடியோல பல விதமான குவாலிட்டிஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு வரும். அந்த வகையில இப்போ பிரத்யேகமா என்ன விஷயம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்டுடியோ லைட்டிங் செட்டப். ஸோ இந்த ஸ்டுடியோ லைட்டிங் செட்டப்பை வந்து நான் எங்கே பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன், என்ன மாதிரியான விஷயங்களை கன்சிடர் பண்ணேன், அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராடக்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் பார்க்க போகிறோம். இந்த ப்ராடக்டோடைய நேம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஹாரிசன் அப்படின்னு சொல்லக்கூடிய Quadlux Mark II அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரத்யேகமான ஒரு ப்ராடக்ட் ஸ்டுடியோ லைட்டை தான் வந்து இன்னைக்கு அன்பாக்சிங் வீடியோவாக பார்க்க போகிறோம். இதில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க, அதோடைய குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களையுமே வந்து இன்னைக்கு இருக்கிற இந்த பிரத்யேகமான வீடியோல பார்க்க போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டெக் ஃபார் வித் தமிழ். என்னுடைய பெயர் விஜய். வாங்க இன்னைக்கு இருக்கிற வீடியோக்குள்ள போகலாம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற ப்ராடக்ட் ஹாரிசான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கம்பெனியிலிருந்து வந்திருக்கக்கூடிய Quadlux Mark III அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்டுடியோ லைட் சாஃப்ட் பாக்ஸ் அப்படின்னே சொல்லலாம். இவங்க நல்ல ஒரு சூப்பராக பேக்கேஜ் பண்ணி கொடுத்துருக்காங்க. உள்ளுக்குள்ளே சம் ப்ராடக்ட்ஸை வந்து இந்த பேக்கில் கொடுத்துருக்காங்க, ஹாரிசன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உள்ளுக்குள்ளேயே எல்லாத்துலேயுமே வந்து ரெண்டு பேக்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம வாங்கியிருக்கிறதும் 2 விதமான காம்போ பேக் அப்படின்னே சொல்லலாம். ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒயர்ஸ் ரொம்பவே லென்த்தாக கொடுத்துருக்காங்க. 2 விதமான ட்ரைபாட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஸ்டுடியோ லைட்டுக்காக. ஒவ்வொரு ஸ்டுடியோ லைட்டும் ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்குது. 4 பல்ப் செட் பண்ணக்கூடிய வகையில் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்விட்ச் மாதிரி கொடுத்துருக்காங்க. 3 பாயிண்ட் பிளக் இன்செர்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போது ட்ரைபாட் இருக்கக்கூடிய பேக் பேக்கை வந்து நம்ம ஓப்பன் பண்ணலாம். இதுக்காக தனியாக ஒரு சூப்பரான ஒரு பேக் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை கேரி பண்ணுறது ரொம்பவே சுலபமான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். இதில் 2 விதமான ட்ரைபாட்ஸ் இருக்குது. ரெண்டுமே வந்து சூப்பர் ஃபைன் குவாலிட்டி அப்படின்னே சொல்லலாம். ட்ரைபாட்ஸை நம்ம ஓப்பன் பண்ணி அதை ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அடியில் இருக்கக்கூடிய பாட்டம்ஸ் எல்லாத்தையுமே வந்து 3 லெக்ஸை நம்ம ஓப்பன் பண்ணுறது போலவே இருக்கும். ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இதோடைய குவாலிட்டியான ஒரு சூப்பர் ஃபைன் ப்ராடக்டை வந்து இப்போது நம்ம விசிட் பண்ணிகிட்ருக்கோம். இதில் 2-3 கிளிப் லாக் கொடுத்துருக்காங்க. டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஹூக் மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹோல்டர்ஸ் பேக்கேஜை வந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் நம்ம இன்சர்ட் பண்ணுறது போல் இருக்கும். சைட்லேயே ஒரு லாக் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மூலமாக நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ திருவுறோமோ அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இது ஃபிக்ஸ் ஆகிக்கும். இப்போ டாப் மூமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்குது. இந்த டாப் மூமெண்ட்டை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஹூக் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம டைட்டன் பண்ணிட்டோம் அப்படின்னா இதோடைய மூமெண்ட்டை வந்து நம்ம ஈஸியாகவே அரெஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஒரு குவாலிட்டிஸ்டான ஒரு ஃபைன் ப்ராடக்ட் அப்படின்னே சொல்லலாம். இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம டாப் டு பாட்டம் பார்த்தீங்க அப்படின்னா ஹேர் குஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் நம்ம டாப்பில் ஏதாவது ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி இருந்தால் கூட இந்த குஷன் ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும். கூடவே வந்து பார்த்தீங்கன்னா லேம்ப் ஹோல்டிங் செட்டப் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய அந்த ஹோல்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே ஃபிக்ஸ் பண்ணுறது போல் இருக்கும். இந்த ப்ராடக்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஹேவல்ஸ்லேருந்து 15 வாட்ஸ், அதாவது ஹாரிசன் கம்பெனியே ரெக்கமெண்ட் பண்ண ப்ராடக்டை வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பாருங்கள். இந்த பல்புக்கான பையிங் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். இப்போ சாஃப்ட் பாக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹோல்டர் வழியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்சர்ட் பண்ணுறது போலவே இருக்கும். கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும், லிட்டில் பிட் டைட்டாக இருந்தாலும் கூட நம்ம கொஞ்சம் ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து ஃபிக்ஸ் பண்ணுறது போலவே இருக்கும். இவங்க 4 விதமான ஃபோக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபோக்ஸோடைய குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அயன் மெட்டீரியலால் உருவாக்கப்பட்டிருக்கு. வளையிறது மட்டும்தான் இருக்கும். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளாக வளைச்சா மட்டும்தான் வளையும். நான் இதை வளைக்கிறதுக்கு ட்ரை பண்ணேன், பட் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இந்த 4 விதமான ஃபோக்ஸை 4 விதமான சைடுகளில் நம்மளுடைய சாஃப்ட் பாக்ஸ் அந்த இடங்களில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி இந்த டிஃப்யூசர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ இந்த விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா போட்டு இன்சர்ட் பண்ணிக்கிறது போல் இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் இன்சர்ட் பண்ணும் பொழுது இந்த சாஃப்ட் பாக்ஸ் ஃபோக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே டைட்டனாக இருக்கும். அதை பார்த்து ரொம்பவே வந்து செலண்டாக வந்து நம்ம பண்ணுறது போலவே இருக்கும். ஒன்ஸ் முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி தான் வந்து ஷோ ஆகும்.
ரொம்பவே வந்து ஒரு குவாலிட்டியைஸ்டான ப்ராடக்டாக இருக்கிறதுனால பல்ப்ஸை நம்ம ஈஸியாகவே செட் பண்ண முடியுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா E27 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டைப் ஆஃப் பல்ப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது மார்க்கெட்டில் அவ்வளவு லேஸில் கிடைக்காது. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணணும், இல்லை ஆர்டர் கொடுத்து தான் நீங்கள் வாங்குறது போல் இருக்கும். நான் வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அதோடைய அமேசான் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஒவ்வொரு ஹோல்டர்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா 15 வாட்ஸ் கொண்ட E27 டைப் பல்ப் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் கூல் டே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த லைட்டை தான் யூஸ் பண்ணணும். இதிலே வார்ம் லைட்டும் கொடுத்துருப்பாங்க. அந்த லைட் இதுக்கு சூட் ஆகாது. இப்போ இந்த ஒயிட் டிஃப்யூசரை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணுறது போல் இருக்கும். சைடுகள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பிச்சு ஓட்டுறது போல் இருக்கும். அது எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக வந்து பேஸ்ட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இவங்க கொடுத்துருக்கக்கூடிய மிக சூப்பரான குவாலிட்டைஸ்டான இந்த ஒயரோடைய லென்த் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெருசாக இருக்குது. பயன்படுத்துறதுக்கு ரொம்பவே எளிமையாகவும் இருக்கும். இந்த ஒயரை நம்ம ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஒயருடைய டைப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய CPU மானிட்டர்களில் நம்ம இன்சர்ட் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரியான ஒரு பிளக்கிங் டைப் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு சைடை வந்து நம்மளுடைய ஹாரிசன் ப்ராடக்டில் இருக்கக்கூடிய சாஃப்ட் பாக்ஸில் இன்சர்ட் பண்ணுறது போல் இருக்கும். இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த ப்ளக் பாயிண்ட்டை உங்கள் நியர்பையில் இருக்கக்கூடிய ஸ்விட்சஸில் அதை கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பரான ஒரு குவாலிட்டைஸ்டான ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் பார்க்க முடியும். இந்த ப்ராடக்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஆல்மோஸ்ட் வந்து நம்ம 2 பேரையுமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. செட்டப் எல்லாத்தையும் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஸ்லாட்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ராடக்ட்லையுமே வந்து 4 பல்ப்ஸை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 8 பல்ப்ஸை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதோடைய குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராகவே இருக்குது அப்படின்னே சொல்லலாம். நான் இதை ஒர்க் அவுட் பண்ண வரைக்கும் ரொம்பவே அட்டகாசமாக இருக்குங்க. இந்த ப்ராடக்ட்டை கண்டிப்பாக நம்ம சேனலில் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ இந்த ப்ராடக்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எதுவாக இருந்தாலும் நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். இப்போ நம்மளுடைய சேனல்ல நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோ, அதாவது நான் பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ஹாரிசன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிராண்ட்ல இருந்து Quadlux Mark II அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்டுடியோ லைட் செட்டப்போட வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரைட்னஸ், அதாவது ஒவ்வொரு ஸ்டுடியோ லைட்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா 4 பல்ப்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு ரொம்பவே கிளியராகவே தெரிஞ்சிருக்கும், வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த வீடியோ குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு கிடைக்குது. ஸோ அந்த வகையில் பார்க்கும்பொழுது இங்கே ஒரு ஸ்டுடியோ லைட் வந்து இருக்குது, இங்கே ஒரு ஸ்டுடியோ லைட் இருக்குது. ஸோ 2 விதமான ஸ்டுடியோ லைட்டிங்கில் என்னுடைய ஃபேஸ் எந்த அளவுக்கு கிளாரிட்டியாக தெரியுது அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். இப்போ இந்த ஸ்டுடியோ லைட்டிங் இல்லாமல் நான் எப்படி வீடியோ எடுத்தேன் இதுக்கு முன்னாடி அப்படிங்கிற இந்த விஷயத்தையும் நீங்க பார்க்கலாம். இப்போ நான் இந்த ஸ்டுடியோ லைட் வந்து ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ என்னுடைய சைட்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்டுடியோ லைட் வந்து ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இந்த சைட் மட்டும் தான் ஒரு ஸ்டுடியோ லைட் இருக்கு. ஸோ அதோடைய பிரைட்னஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத நீங்க ரொம்ப கிளியராகவே பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. இப்போ இந்த ஸ்டுடியோ லைட்டையும் நான் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ ஸ்டுடியோ லைட் எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிட்டு மேல இருக்கக்கூடிய ஒரே ஒரு டியூப் லைட்ல தான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் உங்க முன்னாடி பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதோடைய குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கறத நீங்க சொல்லுங்க. இப்போ அடிஷனலா நான் இன்னொரு 2 லைட் போட போறேன். ஸோ இதுதான் வந்து பேசிக் செட்டப்பா இந்த ஸ்டுடியோ லைட்டுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய லைட்டிங் செட்டப்பை தான் வந்து இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஃபேப் ஃபோன் ஃபீஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சேல்ல எப்படி கொடுத்துருக்காங்க, என்ன மாதிரியான ஆப்ஷன்களில் கிடைக்குது அப்படிங்கிற வீடியோ. ஸோ அந்த வீடியோ நீங்க பார்க்கணும், அந்த பேசிக் செட்டப் வீடியோ நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஐ பட்டன்ல அந்த வீடியோ கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் ஃபேக்ட்ல நான் வச்சிருந்தக்கூடிய ஸ்டுடியோ லைட்டோடைய குவாலிட்டி. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம Quadlux Mark II அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்டுடியோ லைட்டிங் செட்டப் தான் அன்பாக்சிங் பண்ணிருக்கோம். இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா லைட்ஸுமே எரியுது. இப்போ நான் ஸ்டுடியோ லைட்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுத்தையுமே ஆன் பண்றேன். எப்படி அதோட குவாலிட்டி இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். இந்த சைடுல இருக்கக்கூடிய ஸ்டுடியோ லைட் வந்து இப்போ நான் ஆன் பண்ணிருக்கேன். ஸோ இப்போ என்ன குவாலிட்டி இருக்கு அப்படிங்கிறது தெரியும். இப்போ இந்த சைடுல இருக்கக்கூடிய ஸ்டுடியோ லைட்டையும் நான் ஆன் பண்ணிடுறேன்.
இப்போ உங்களுக்கு ரொம்ப நல்லாவே புரியும். ஸோ இப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூமில் 2 ஸ்டூடியோ லைட்டில் இருக்குது. ஒவ்வொன்றுலையும் 4 பல்பு 8 பல்பு இருக்குது 15 வாட்ஸில். மேலே எல்இடியில் ஒரு டியூப் லைட் எரியுது, சைடில் ஒரு டியூப் லைட் எரியுது, என்னுடைய ஆப்போசிட்டில் ஒரு லைட் எரியுது. ஸோ இவ்வளவு லைட்டிங் குவாலிட்டி கொடுத்தா மட்டும்தான் ஒரு பர்ஃபெக்டான வீடியோ, ஒரு கிளாரிட்டியான வீடியோ நம்மளுடைய ஆடியன்ஸுக்கு கொடுக்க முடியும். ஸோ கண்டிப்பாக நம்ம எவ்வளோ எஃபெக்ட் போடுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த ஸ்டூடியோ பிரத்யேகமான லைட்டை வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா Horison Quadlux Mark II அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ப்ராடக்ட் அமேசானில் அவைலபிளாக இருக்குது. 9600 ரூபா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷனில் இருந்துகிட்டு இருக்கு. இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் இதோடைய பர்ச்சேசிங் அண்ட் பையிங் லிங்க் கொடுக்குறேன். வேணுன்றவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கூடவே என்ன மாதிரியான பல்ப்ஸ் எல்லாம் இதுக்கு செட் ஆகும் நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் அந்த விஷயங்களையும் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராடக்ட் பர்ச்சேசிங் பையிங்காக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இது போல பல சுவாரஸ்யமான டெக் சார்ந்த விஷயங்களுடன் மீண்டும் நல்ல சூப்பரான பதிவோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.